தனிய தென்னம் வினாகிரி என்பது தனிய அசெட்டிக் அமிலத்தை மட்டும் கொண்டதில்லை. 9.07 கிராம் சென்டிமீட்டர் -3 அடர்த்தி உடையது என்று சொன்னால் 1 சென்டிமீட்டர் கனம் வினாகிரி கரைசல் 9.07 கிராம் திணிவுடையது. கரைசல் 1.07 கிராம் திணிவுடையது. இதனது 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி எடுக்கப்படுது. வினாகிரியில இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி எடுக்கப்படும். 10 சென்டிமீட்டர் கனம் மாதிரி பொருத்தமான காட்டி ஒன்றை உபயோகித்து பொருத்தமான காட்டி எனக்கு உங்களை சொன்னான். இந்த நியமிப்புக்கு எல்லா காட்டிகளையும் பயன்படுத்த முடியாது என்று சொன்னான். இதுல பயன்படுத்தக்கூடிய காட்டி பினோப்தலின் மெதைல் செம்மஞ்சள் என்று சொல்லப்படுகின்ற காட்டியை நாங்கள் பயன்படுத்த முடியாது. இதுல பயன்படுத்தக்கூடிய காட்டி பினோப்தலின். பொருத்தமான காட்டி ஒன்றை உபயோகித்து 0.428 டெசிமீட்டர் -3 NaOH கரைசலுடன் நியமிக்கப்பட்டது. சொல்லி 0.428 டெசிமீட்டர் -3 நியமிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட NaOH இந்த செறிவு 0.428 டெசிமீட்டர் -3. முடிவு புள்ளியில் 25 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லியிருக்கோம். முடிவு புள்ளியில தேவைப்பட்ட NaOH கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம். வினாக்கிரியில் உள்ள அசெட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதம் யாது என்று கேட்டு உங்களுக்கு நான் அன்றை சொன்னால் அந்த கேள்வியில நாங்கள் மூலர் செறிவுதான் கணித்து நாங்கள் அடர்த்தி தரப்படும் போது எங்களால திணிவு சதவீதம் கணிக்க முடியும். அந்த பரிசோதனையில 2 விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒன்று மூலர் செறிவு துணிய வேணும், மற்றது அதனுடைய அடர்த்தி திணிவு வழி சதவீதம் துணிய வேணும். வினாகிரி கரைசல்ல இருக்கிற திணிவு வழி சதவீதம் துணியப்பட வரும். சரிதான். அப்ப நாங்கள் தாக்கத்தை எழுதி கொள்வோம். இங்க இருக்கிற அசெட்டிக் அமிலத்திற்கும் NaOHக்குமான தாக்கம். அசெட்டிக் அமிலம் ஒரு மூல அமிலம். இந்த கட்டமைப்பில 3 ஐதரசன் இந்த காபரோட இணைஞ்சிருக்கு. ஒரு காபரோட இணைஞ்சிருக்கு. அடுத்த காபல்ல ஒரு ஒட்சிஜன் டபுள் பாண்ட் ஓவிலையும் இன்னொரு ஒட்சிஜன் ஒற்றப்பிணைப்பிலையும் ஐதரசனோட இணைஞ்சிருக்கு. அந்த ஒட்சிஜன்ல இருக்கிற ஐதரசன் தான் அமிலமாக வெளியேறக்கூடியது. சரிதான். அப்ப இந்த அசெட்டிக் ஆசிட் என்று சொல்லப்படுகின்ற வினாகிரியில இருக்கிற அமிலம் ஒரு மூல அமிலம். இந்த H+ தான் விடுவிக்கப்படும். இதுகள் விடுவிக்கப்படாது. சரிதான். ஆகவே தாக்கம் எழுதும் போது இந்த OH- இந்த H+ தான் அகற்றி நீராக்கும். அப்ப இவர் H+ போயிட்டு இந்த பிணைப்பில இந்த ஆப்ஷனுக்கு CH3 COO -Na+. இந்த நீங்க அன்றைக்கார கேட்ட நீங்கள் கடைசியாக்குதான் நன்றிகளோ. இந்த CH3 COO -Na+ என்பது இதுதான். இந்த அமில இயல்புடைய ஐதரசன் NaOH உள்ள OH- ஓட சேர்ந்து நீராக அகற்றப்பட இந்த ஒட்சிஜன்ல ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸ் தான் CH3 COO -Na+ என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இருந்து நாங்கள் என்ன காணலாம் சொன்னால் NaOH மூல் காணலாம். ஏன் பயன்படுத்தப்பட்ட NaOH செறிவு தெரியும் 0.428. தேவைப்பட்ட NaOH கனவளவும் தெரியும். ஆகவே நாங்கள் NaOH மூல காணலாம். தேவைப்பட்ட கனவளவு 25 சென்டிமீட்டர் சொல்லி
25 சென்டிமீட்டர் கனம். அசெட்டிக் அமிலத்தை நியமிக்க தேவைப்பட்ட NaOH மூல் NaOH மூல் வந்து அதனுடைய செறிவு 0.428 மூல் டெசிமீட்டர் -3. தேவைப்பட்ட கனவளவு 25. அளவின் வாசிப்பு என்றால 2 தசமத்துல கொடுக்கப்பட்டது. அளவி வந்து 2 தசத்துக்கு திருத்தமானதானே, 2 தசமானதுல கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் அளவின் வாசிப்புகள் வந்து 2 தசமானத்துக்கு திருத்தமானதுன்னு சொல்லி உங்களுக்கு தர 10⁻³ டெசிமீட்டர். இதுல தெரியுங்க அசெட்டிக் அமிலத்தின் மூளை வந்து காரணம் 0.428 25 மூல் அசெட்டிக் அமிலத்தின் மூல் வந்து நீக்கப்படும். செய்தாக்களோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. 0.428 25 இந்த பெருமானம் பெறுவது பார்த்துட்டு. அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றால் NaOH-க்கும் CH3-க்கும் இடையிலான NaOH-க்கும் CH3COOH-க்கும் இடையிலான பீசமான தொடர்பு. இது பீசமானம் 1:1 என்று நீங்கள் சொன்னால்தான் இதோட தாக்கின அசெட்டிக் அமிலத்தின் மூலையும் நீங்கள் சமன் என்று சொல்லலாம். இல்லையென்றால் ஏன் வந்தது என்று தெரியாமல் போய் NaOH-ஓட தாக்கின அசெட்டிக் அமிலத்தின் மூலம் 1:1 என்று இருக்கும் வெப்பென்று சொன்னால் ஈசமான 1:1 என்றாதான் மூல் வந்து சமனாயிருக்கு. அப்ப மூல் 0.428 25 10⁻³ சமனாக இருக்கு. எங்களுக்கு என்ன வேணும்? அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழி சதவீதம் வரும். ஆகவே நாங்கள் அசெட்டிக் அமிலத்தின் சார்மூல கூட்டு திணிவு 60 என்று நேரடியாக தந்திருக்கிறதால அது எழுத தேவையில்லை. அசெட்டிக் அமிலத்தின் திணிவு 0.428 25 10⁻³ இதுதான் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு. அப்ப திணிவு வழி சதவீதம் கேட்டிருக்கு. திணிவு வழி சதவீதம் என்றா என்ன? திணிவு வழி சதவீதம் என்றா என்ன? கரைசல்ல இருக்கிற மொத்த திணிவின் மேல் குறித்த பதார்த்தத்தின் திணிவு தர 100. அப்ப CH3COOH திணிவு வழி சதவீதம் வேணும் என்று சொன்னால் CH3COOH திணிவு வழி சதவீதம் வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னொரு தரவு தேவைப்படும். என்ன வேணும்? மொத்த திணிவு வேணும். கரைசலின் மொத்த திணிவு. அதுல இருக்கிற கரையத்தின் திணிவை நாங்கள் கணிச்சிட்டோம். எங்கள்கிட்ட இருக்கு. இதுல இருக்கிற CH3COOH திணிவு ஏற்கனவே NaOH நியமிக்கப்பட்டு கணிக்கப்பட்டிருக்கு. சரியா? அது இதோடு நீங்கள் பெருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் அந்த பெருமானம் வந்து 0.642 கிராம் என்று வரும். இந்த சுருக்கு 0.642 கிராம். இதுதான் 0.642 கிராம். அப்போ உங்களுக்கு அசெட்டிக் அமிலத்தின் திணிவு தெரியும் 0.642. மொத்த திணிவு தெரியாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடர்த்தி தரப்படின் அடர்த்தி என்பது திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி என்பது திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி தரப்படும் போது கரைசலினுடைய மொத்த திணிவை எங்களால் கணிக்க முடியும். அடர்த்தி வந்து எவ்வளவு இருக்கு? அடர்த்தி 1.07 கிராம் சென்டிமீட்டர் -3. 1 சென்டிமீட்டர் கனத்தின் திணிவு தான் 1.07 கிராம்.
ஆகவே நீங்கள் எடுத்தது 10 சென்டிமீட்டர் கனம் வினாக்கி அப்ப நீங்க 10ஆல பெருக்கினீங்கன்னா கரைசல்ற திணிவு அப்ப அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழி சதவீதம் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு வழி சதவீதம் அசெட்டிக் அமிலத்தின் திணிவு 0.642 கிராம் அதன் கீழ் 0.642 கிராம் அதன் கீழ் மொத்த திணிவு 1.07 கிராம் சாரி 10.7 அடுத்துதான் 1.07 10.7 கிராம் 100ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 6 வீதம் உண்டு. சரி, இது தொடர்பாக நீங்கள் கேள்விகளை செய்ய சொன்னால் சரி. உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி நீங்கள் அணுகினதுக்கும் இந்த பரிசோதனை தகவலுக்கும் பெரிய அளவில் தொடர்பு என்னென்றால் உங்கள்ட்ட பீசமான தொடர்புகள் இருக்கு. நியமிப்பின் அடிப்படை அறிவு போதும். இந்த கேள்விகளை அணுகிறதுக்கு நியமிப்பின் அடிப்படை அறிவு போதும். சரிதானே? செய்யாதாக செய்து கொள்ளுங்க. இனி நீங்க இது தொடர்பான கேள்விகள் செய்து பார்க்கலாம். அன்றைக்கு நான் தந்த அந்த 13.9 கேள்வி செய்து போட்டிருந்தவர் பேர் சில பேர் அதை பற்றி ஒரு இதுவும் இல்லை. இந்த டி தொகுப்பு மூலங்கள் அல்லது தாண்டல் மூலங்கள் காட்டுகின்ற சிறப்பியல்புகள் பற்றி சொல்லியிருந்தான். இந்த டி தொகுப்பு மூலங்கள் அல்லது தாண்டல் மூலங்கள் காட்டுகின்ற சிறப்பியல்புகள்ல உயர் உருகுநிலை உயர் கொதிநிலையை உடையவை என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? இதுகள் நாங்கள் பார்க்க வேணும். பற்றின அணுகாரை என்ற போக்கு, உருகுநிலை என்ற போக்கு, கொதிநிலை என்ற போக்குகள் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் டேட்டா வேல்யூக்களை மார்க் பண்ணி வச்சாதான் இதை பற்றி நீங்கள் கதைக்கலாம். உருகுநிலையும் கொதிநிலையும் என்ன மாதிரி மாற்றம் அடையுது என்று டேட்டா வேல்யூக்களால தான் நாங்கள் கதைக்கலாம். ரெண்டாவது இந்த சீரானதாக இருக்காது.
தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு உலோகங்களினதும் நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு உலோகங்களினதும் எஸ் தொகுப்பு உலோகங்களினதும் நான்காம் ஆவர்த்தன டி தொகுப்பு உலோகங்களினதும் எஸ் தொகுப்பு உலோகங்களினதும் தொடர் அயனாக்கல் சக்திகள். தொடர் அயனாக்கல் சக்திகள். சரி, கவனிச்சு கொள்ளுங்க. அணுவாரியா இருக்கலாம் அல்லது அயனாரியா இருக்கலாம். எந்த ஒரு அயனாக்கல் சக்தியாகவும் இருக்கலாம், உருகுநிலை கொதிநிலைகளாகவும் இருக்கலாம். இதான் நீங்க டி தொகுப்புக்கு படிக்கும் போது, சரியான டி தொகுப்புக்கு படிக்கும் போது அதே ஆவர்த்தனத்திலே இருக்கிற எஸ் தொகுப்பு மூலகங்களான பொட்டாசியம் கால்சியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து வச்சிருக்க வேண்டும். இந்த டி தொகுப்பு மூலகங்கள்கிட்ட சில சிறப்பியல்புகள், எங்களுக்கு எஸ் தொகுப்பு மூலகங்களோட ஒப்பிடப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே கேள்விகள்ல இது எஸ் தொகுப்பு பி தொகுப்போடு ஒப்பிட்டு தான் இந்த டி தொகுப்பில் பற்றி சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும், ஆவர்த்தன அட்டவணையில எஸ் தொகுப்பு மூலகங்களுக்கு சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கையும் குறைவு, ஆரையும் கூட. ஆகவே எஸ் தொகுப்பு உலோகங்கள் பொதுவாக மென்மையான உலோகங்களாக இருக்கும். ஒப்பீட்டு ரீதியில ஏனைய தொகுப்பு உலோகங்களோட பார்க்கும்போது எஸ் தொகுப்பு உலோகங்கள் மென்மையானது. இப்ப பாத்தீங்கன்னா சோடியம் எல்லாம் பிளேடு, ஒரு சவர அலகால வெட்டப்படக்கூடியன்னு சொல்லியிருக்கு. சவர அலகால வெட்டப்படக்கூடிய அளவுக்கு மென்மையான உலோகம் தான் சோடியம் என்றால், அதுக்கு கீழே இருக்கிற உலோகங்கள் இன்னும் மென்மையாக இருக்கு. அந்த உலோக பிணைப்பு வலிமை குறைகிறதால. அப்ப பொட்டாசியம் சோடியத்திலும் மென்மையான ஒரு உலோகம். அப்ப ஒப்பீட்டு ரீதியில எஸ் தொகுப்பு உலோகங்கள் மென்மையாகவும் ஆரை உயர்வாகவும் இருக்கிறதால இவற்றின் அயனாக்கல் சக்திகள் பொதுவாக குறைவாக இருக்கும். உருகுநிலை கொதிநிலை டி தொகுப்பு மூலங்கள், அதே ஆவர்த்தனத்தில் இருக்க டி தொகுப்பு மூலங்கள் குறைவாக இருக்கும். சரியா? அந்த கூட்டத்தின் உருகுநிலை கொதிநிலையை பற்றி கதைக்கிறதுக்கும் மற்ற கூட்டத்தில் இருக்கிற மூலத்தின் உருகுநிலை கொதிநிலையை பற்றி கதைக்கிறது எஸ் தொகுப்பு மூலங்களுக்கு குறைவு. காரணம் உலோக பிணைப்பின் வலிமை குறைவு. அந்த வலிமையை தீர்மானிக்கிற காரணி 2 சொல்லியிருக்கீங்க. ஒன்று ஆரை, மற்றது சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கை. இப்ப டி தொகுப்பு மூலங்களுக்கு சுயாதீன எலக்ட்ரான் எண்ணிக்கையும் கூட, கருவேற்றம் அதிகரிக்கிறதால ஆரையும் பொதுவாக குறையும். அந்த குறைகிற போக்கு ஒரு சீரற்றதாக இருந்தாலும் எஸ் தொகுப்பு உலோகங்களோட ஒப்படைக்க டி தொகுப்பு உலோகங்களுடைய ஆரை குறையும். சரிதான்? எஸ் தொகுப்பு உலோகங்கள் என்றால் அந்த அதே வரிசையில இருக்கிற உலோகங்களோட ஒப்படைக்கல ஆரை குறையும். இப்ப இந்த டேட்டா வேல்யூ நான் உங்களுக்கு தாரேன். நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட்ல டேட்டா வேல்யூவை அடிப்படையாக கொண்டு ஒரு வரைவு சொன்னீங்கன்னு சொன்னால் இதில் யாருக்கு கூட யாருக்கு குறைய என்ற விடயங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம். நான்காம் ஆவர்த்தனத்தில் இருக்கிற மூலகங்கள்கிட்ட டேட்டா வேல்யூ கவனிப்பாங்க. இதுல முதலாம் அயனாக்கல் சக்தி, 2ஆம் அயனாக்கல் சக்தி, 3ஆம் அயனாக்கல் சக்தி தரப்பட்டிருக்கு. தொடர் அயனாக்கல் சக்திகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை காட்டுறதுக்கு. சரி, மூலகம்
மூலகம் பொட்டாசியம். சரியா, நான் கிடையாக எழுதாமல் நிலைக்குத்தாக பொட்டாசியம், கால்சியம், ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், சப்பு, தொகுப்பு மூலங்களோட டி தொகுப்பு மூலங்களோட டேட்டா வேல்யூவை நீங்கள் வரைவுபடுத்தினால்தான் இந்த போக்க பற்றி கிடைக்கலாம். தொகுப்புல முதலாம் அயனாக்கல் சக்தி ஒரு திட்டமான மாறலை காண்பிப்பதை நீங்க பார்க்கலாம். அப்படியான மாறல் இந்த டி தொகுப்புல இருக்கிறது. வேல்யூ எழுதுல செக் பண்ணி பண்ணுவோம். இந்த பொட்டாசியத்துக்கு வந்து முதலாம் அயனாக்கல் சக்தி, முதலாம் அயனாக்கல் சக்தி கிலோஜூல் மூல் மைனஸ் 1. முதலாம் அயனாக்கல் சக்தி கிலோஜூல் மூல் மைனஸ் 1. பொட்டாசியத்தின் முதலாம் அயனாக்கல் சக்தி 418 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. 418. കാൽസ്യത്തിൻ 589, സ്കാൻഡിയം 631, டைட்டேனியம் 658, வெனேடியம் 650, குரோமியம் 653, மேங்கனீஸ் 717, இரும்பு 759, கோபால்ட் 758, நிக்கல் 737, செப்பு 746, சட்டன் 906. சரியா? ஆவர்த்தனத்தின் வழியே முதலாம் அயனாக்கல் சக்தி பொதுவாக அதிகரித்தாலும் இந்த டி தொகுப்பு மூலகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல கூடிக்கொண்டு வருது. பொட்டாசியத்தோட கால்சியத்துக்கு கூட, கால்சியத்தோட ஸ்கேண்டியத்துக்கு கூட, ஸ்கேண்டியத்தோட டைட்டேனியத்துக்கு கூட, வனேடியத்துல கொஞ்சம் குறைஞ்சு போய் என்ன செய்யுது, கூடிக்கொண்டு அப்படி என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறைஞ்சு கூடுச்சு. மிகவும் முதலாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகமாக நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியது வந்து சட்டன். காரணம், சட்டன் இந்த வலுவள ஓட்டிலத்திறன் வந்து 4:3D10. இதுதான் வலுவள ஓட்டிலத்திறன். அவ உபசக்தி மட்டம் முழு நிரம்பலையும் டி இலத்திரங்கள் முற்றாக நிரம்பி இருக்கிறதாலையும் சட்டன் என்ற முதலாவது இலத்திரனை அகற்றுவது ஏனைய மூலகங்கள்ட்ட முதலாவது இலத்திரனை அகற்றுவதும் பார்க்க சக்தி கூட அதற்கு அணுகாரையும் குறைவாக இருக்கும். சரி, அணுகாரையும் குறைவாக இருக்கும். சொல்லுங்க, இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் ஆறா இருக்கும். இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் ஆறாயிரம். சரி, முதலாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் தெரியும்.
இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் ஆராய்ச்சி. இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் டேட்டா வேல்யூ பாருங்க. இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலம். முதலாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் சட்டன். அதன் எலக்ட்ரான் நிலையமைப்பை குறிப்பிட்டிருக்கு. அதே போல இரண்டாம் அயனாக்கல் சக்தி ஒரு எலக்ட்ரானை இழந்த பிறகு மிகவும் கூடிய உருது நிலையான எலக்ட்ரான் நிலை அமைப்பை பெறக்கூடிய மூலகத்திற்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு. சரிதான். ஒரு மூலகத்தின் ஒரு இலத்திரனை இழந்தா பிறகு உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பை அடைகிறவருக்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தி உயர்வாக இருக்கு. அப்படி பார்த்தால் செப்புண்ட இலத்திரன் நிலை அமைப்பு 4s1 3d10. இது உறுதியற்ற இலத்திரன் நிலை அமைப்பு. இதை இழந்தா பிறகு பிரதான சக்தி மட்டம் முழு நிறம், அதோட ஆரையும் சடுதியாக குறையும். வலுவளவோடு இல்லாமல் போகுதானே, ஆரையும் குறையும். உங்களுக்கு பெருமானம் செப்புக்கு மிகவும் உயர்வாக. பொட்டாசியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி, பொட்டாசியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி முதலாம் அயனாக்கல் சக்தியை விட உயர்வாக இருக்கும், மிகவும் உயர்வாக இருக்கும். காரணம் என்றால் பிரதான சக்தி மட்ட இழப்பு ஒரு இலத்திரனை இழந்ததும், சரியான ஒரு இலத்திரனை இழந்ததும் சடத்துவமாய் இலத்திரன் நிலை அமைப்பில் இருக்கு K+. அப்ப முதலாம் அயனாக்கல் சக்தி தான் பொட்டாசியத்துக்கு 418. ஆனால் இரண்டாம் அயனா சக்தி அசாதாரணம் அதிகரிக்கும் 3052 கிலோ. அப்ப டி தொகுப்பு மூலகங்களுக்குள்ள இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் என்று கேட்டால் செப்பு. 4ஆம் ஆவர்த்தனத்துல என்று பார்க்க நாங்கள் SP தொகுப்புகளை பார்க்க பொட்டாசியத்துக்கு தான் இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு. அப்ப நாங்கள் ஒப்பிடுகிறோம், எஸ்ஐயும் டியையும் ஒப்பிடுகிறோமே தவிர மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு எஸ் தொகுப்பின் இரண்டாம் அயனாக்கல் சக்தியை விட செப்பின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி குறைவு. ஏன் எஸ்க்கு பொட்டாசியம் சடத்துவ வாயு இலத்திரன் நிலையில் இருக்குது, ஆரையும் சடுதியா குறையுது, ஒரு பிரதான சக்தி மட்ட இழப்பு. கால்சியம் 1145. அதுக்கு பெரிய அளவில் இலத்திரன் உறுதியாடி. கண்டியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி 1235. டைட்டேனியம் 1310. வெனேடியம் 1414. குரோமியம் 1496. மெங்கனீஸ் 1509. இரும்பு 1561. கோபால்ட் 1646. நிக்கல் 1753. செப்பு 1958. சட்டன் 1733. இதுதான் சட்டனுடைய
இரண்டாம் அயனாக்கல் சக்தி. அப்ப டி தொகுப்பு மூலகங்களுக்குள்ள இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் கூடிய மூலகம் செப்பு. அவனாக பார்த்துக்கணும். டி தொகுப்பு மூலகங்களுக்கு தொகுப்பு மூலகங்களுக்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் எஸ்பி தொகுப்பு மூலகங்கள்ல மூன்றாம் அயனாக்க சக்தி கூடிய மூலகம் என்றால் டி தொகுப்பு மூலகங்களுக்குள்ள மூன்றாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் டி தொகுப்பு மூலகங்களுக்கு மூன்றாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் மீண்டும் சட்டன்னா வருமேன். சட்டன் இரண்டாவது இலத்திரன் இழந்த பிறகு செப்பின் இலத்திரனுக்கு வரும். இப்ப சியு பிளஸ் இலத்திரனுக்கு வரும். ஆனால் எஸ்ஸோட ஒன்பவனைக்கு கால்சியம் வந்து என்ன செய்யும்? ஒரு பிரதான சக்தி மட்டம் குறையும். அப்ப கால்சியத்துக்கு தான் மூன்றாம் அயனாக்கல் சக்தி உயர்வா இருக்கும். பொட்டாசியத்துக்கு அங்காளவுக்கு நோம்பலா தான் அதிகரிச்சு கொண்டு போகும். மெயின் ஈட்டைலோட்ல இருந்து அகற்ற வலிக்கிட்டு தான் இதுல வேல்யூ தரப்படையில வேல்யூ வந்து பெரிய அளவுல வித்தியாசம் இருக்காது. கால்சியத்துக்கு வந்து மூன்றாம் அயனாக்கல் சக்தி வந்து 4912 கிலோ ஜூலாக இருக்கு. இது வந்து மூன்றாம் அயனாக்கல் சக்தி. இறுதியோட்டு இலத்திரன்கள் இரண்டும் அகற்றப்பட்டிருக்கு. அசாதாரணமாக அதிகரிக்கும். பிரதான சக்தி மட்ட வீழ்ச்சி தான் இதுக்கு காரணம். ஸ்கண்டியம் 2389. பொட்டாசியத்துக்கு டேஷ் பண்ணி எழுதும். இந்த பெருமானத்தை கொண்டே பொட்டாசியத்துக்கு கழுவி விட்டாங்க. பொட்டாசியத்துக்கு பெருமானம் தான் எழுது. டைட்டேனியம் 2652. வனேடியம் 2828. குரோமியம் 2987. மேங்கனீஸ் 3248. இரும்பு 2957. கோபால்ட் 3232. நிக்கல் 3393. செப்பு 3554. சட்டனுக்கு 3833. மூன்றாம் அயனாக்கல் சக்தி மீண்டும் சட்டனுக்கு அதிகரிக்குது டி தொகுப்புல. ஆனா அதே ஆவர்த்தனத்துல இருக்கிற எஸ் தொகுப்புல இருக்கிற கால்சியத்துக்கு சட்டனின் மூன்றாம் அயனாக்கல் சக்தியை விட அயனாக்கல் சக்தி கூட. அப்ப எஸ்ஐயும் பிஐயும் நீங்கள் கவனிக்க இந்த இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூடிய மூலகம் செப்பு என்று சொல்லாமல் பொட்டாசியம் என்று சொல்ல வேண்டியது. எஸ்ஐயும் பிஐயும் ஒப்பிட்டு டிஐயும் ஒப்பிட்டு மூன்றாம் அயனாக்கல் சக்தியை பற்றி கதைச்சால் கால்சியம் சொல்ல வேண்டி வரும். செப்பாய் விட சட்டன டி தொகுப்புகள்ல தான் சட்டனுக்கு கூட. சரிதானே? அப்ப நீங்கள் இவர்களுக்கும் இடையில உள்ள சின்ன தொடர்பை விளங்கிக் கொள்ளுங்க.
டேட்டா வேல்யூ வந்து பாடமாக்க தேவையில்லை, பெருமானங்கள் பாடமாக்க தேவையில்லை. ஆனால் ஒப்பீடு தெரிஞ்சிருக்க வேணும். ஆரை விட ஆருக்கு கூட, ஆரை விட ஆருக்கு குறை என்ற ஒப்பீடு தெரிய வேணும். பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, ஒப்பிட்டு இதை விட இது பெருசு, இதை விட இது சின்னன் அப்படி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், தரவு தந்திருக்கிறேன். நீங்கள் முதலாம் அயனாக்க சக்திக்கு ஒரு கிராஃபும், இரண்டாம் அயனாக்க சக்தி இன்னொரு கிராஃபும், மூன்றாம் அயனாக்க சக்திக்கு ஒரு கிராஃபும் இந்த மூலகங்களுக்கு அன்னளவாக பருமனை வச்சுக்கொண்டு கீர்னீங்கள் என்று சொன்னால் ஆருக்கு ஆரை விட கூட என்று சொல்றீங்க. அந்த கிராஃபில இருந்தவர்களுக்கு விளங்கிக்கலாம். இந்த கிராஃபில இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷ தொடர பாவிக்கலாம். அதுல ஆகலும் குறைஞ்சது, ஆகலும் கூடினது, அதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருந்தா கூட சில கேள்விகளுக்கு என்ன செய்யும், எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த வேல்யூ ஒரு கிராஃப் சீட்ல நீங்கள் கீறுங்க, எடுத்து கிராஃப் கீறுங்க. நான் போட்டோ எடுத்து போட்டு விடுறேன். நீங்கள் அடுத்த வகுப்பு இந்த வரைவை எனக்கு கீறியிருக்கா போடுவோம். இதுல செப்பின் பிரதான சக்தி மட்டங்கள் 4. ஆனா கேக்கு 2ஆம் அயனாக்க சக்தியில பிரதான சக்தி மட்டத்துல ஒரு வீழ்ச்சி ஏற்படும். அப்ப பிரதான சக்தி மட்ட வீழ்ச்சியால வார அணுஆரை குறைவு செப்பின் 2ஆம் அயனாக்க சக்திக்கு அசாதாரண அதிகரிப்பு, சாரி பொட்டாசியத்தின் 2ஆம் அயனாக்க சக்திக்கு அசாதாரண அதிகரிப்பை தருது. சரிதான். அயனாக்கல் சக்தியை பாதிக்கிற காரணியில ஒன்று அணுகாரம், மற்றது இலத்திரன் நிலையம். கேயும் சச்சப்பும் 4ஆம் ஆவர்த்தனத்துக்குரியது. அப்ப மூலக நிலையில எல்லாருக்கும் ஆவர்த்தனங்கள் எண்ணிக்கை சமன். ஆனாலும் இது ஒரு இலத்திரனை இழந்தால் இதுக்கு ஒரு பிரதான சக்தி மட்டம் வீழ்ச்சி அடையும். இவருக்கு அப்படி இல்லை, இவருக்கு 4s1 இலத்திரன் நிலையம் இருக்கும். இவருக்கு பிரதான சக்தி மட்டம் வீழ்ச்சி அடைகிறனால ஆரை சடுனா குறைஞ்சிடும். இவருக்கு ஆரை அப்படி குறையாது, கருவேற்றம் பயன்பாடு கருவேற்றத்தாலதான் அது அப்படி குறையும். பொட்டாசியத்தை விட செப்புக்கு ஆரை குறைவு, ஆனா கே பிளஸ் விட சியு பிளஸுக்கு ஆரை கூட. கே பிளஸ் ஒரு பிரதான சக்தி மட்டத்தை இழக்கும். சரிதானே? நான் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். உங்களுக்கு இந்த வேல்யூவை நான் போடுறேன்.